தேங்க்ஸ் சார். நீங்க வந்தா நாங்க இந்த புதையல ஒப்படைச்சிருவோம். மேடம், இன்னைக்கு அதிகாரிங்கெல்லாம் ஒரு மீட்டிங் விஷயமா சென்னைக்கு போயிருக்காங்க. நாளைக்கு வந்துருவாங்க. நாளைக்கு வந்து அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டுங்களா? சரிங்க சார், நாளைக்கு வந்துருங்க. ஓகே மேடம். சரி, தேங்க்யூ. இந்த பொடி. அதிகாரிங்க எல்லாரும் ஒரு மீட்டிங்காக சென்னைக்கு போயிருக்காங்களா? நாளைக்கு வந்து இதை கலெக்ட் பண்ணிக்கிறாங்களா? அதிகாரிங்க நாளைக்கு தான் வராங்களாமா? அப்ப இந்த புதையல எங்கம்மா பத்திரமா வைக்கிறது? ஐயா, இது என்ன கேள்வி? கோயில்ல பத்திரமா வச்சுக்க வேண்டியதுதானே? கோயில்ல வைக்க வேண்டாம். திருடு போக நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப என்னம்மா பண்றது? பேசாம இதை என் வீட்லயே பத்திரமா வச்சுக்கிறேன். அங்க எந்த பிரச்சனையும் வராது. கோயில்ல வச்சா நீ திருடிட்டு போலான்னு பாக்குறியா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதுடா. நீங்க சொல்றது சரிதாம்மா. உங்க வீட்லயே புதையல் இருக்கட்டும், அப்பதான் பாதுகாப்பா இருக்குமா. சரி, இந்த குடத்தை தூக்கிட்டு போய் என் கார்ல வைங்க. சரிம்மா. மவனே, என்ன மவனே இது? அப்ப நான் கிளம்புறேன். நாளைக்கு மறுபடியும் கோயில்ல சந்திக்கலாம். சரிங்கம்மா. சந்திரா, வா போலாம். நம்ம ஊருக்கு கிடைச்ச புதையல தலைவர் அம்மா கவர்மெண்ட்ல ஒப்படைக்கணும்னு சொல்றாங்க. இதனால யாருக்கு என்ன லாபம் சொல்லுங்க? புதையல நம்மளே பங்கு போட்டிருந்தா உங்க குழந்தைங்க படிப்புக்கு உதவி இருக்கும், உங்க வீட்டு பொண்ணுங்க கல்யாணத்துக்கு உதவி இருக்கும். அவ்வளவு ஏன், உங்க கடன் பிரச்சனை எல்லாம் அடைச்சிருக்கலாம். தொழில் செய்ய நினைச்சவங்க எல்லாம் சந்தோஷமா தொழிலும் பண்ணிருக்கலாம். அந்த புதையல்னால நமக்கு இவ்வளவு நன்மை கிடைச்சிருக்கும். ஆனா தலைவர் அம்மா அதெல்லாம் நடக்க விடாம பண்ணிட்டு போறாங்க. இவங்களை எல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு சித்தப்பா. இவங்கெல்லாம் பாவம் பண்ணவங்க மட்டும் இல்ல மவனே. நீதி நேர்மையான அந்த அம்மா பேசி இவங்க தலையில எல்லாம் மண்ணை வாரி போட்டு போயிருச்சு. இவங்களை எல்லாம் கடவுள் தான் காப்பாத்தணும்.